தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகி உள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: நீலகிரி குன்னூரில் 9 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி, நீலகிரி அழகரை எஸ்டேட், பில்லிமலை எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டரும், நீலகிரி பர்லியார், கீழ்கோத்தகிரியில் 7 சென்டிமீட்டரும், நீலகிரி தேவாலா, கொடநாடு, கோத்தகிரி, குன்னூர் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும், நீலகிரி, குந்தாபாலம், திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. கோவை மேட்டுப்பாளையம், நீலகிரி கிளைன்மார்கன், பந்தலூர், திண்டுக்கல் கொடைக்கானல், திருப்பூர் திருமூர்த்தி அணை, கோவை பொள்ளாச்சி, புதுக்கோட்டை விராலிமலை, தேனி சோத்துப்பாறை, நீலகிரி கிண்ணக்கோரை, சாம்ராஜ் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. திருச்சி துறையூர், மணப்பாறை, நீலகிரி கூடலூர் பஜார், செருமுள்ளி, மேல்கூடலூர், தேனி, கோவை பெரியநாயக்கம்பாளையம், ஈரோடு, திருப்பூர் பல்லடம், நீலகிரி நடுவட்டம், திருச்சி சிறுகுடி, கோட்டப்பட்டு, கரூர் அரவங்குறிச்சி, நீலகிரி கேத்தி, மதுரை கல்லந்திரி, தேனி பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சேலம், தேனிஸ்பேட்டை, தேனி வைகை அணை, திருச்சி மாவட்டம் முசிறி, திருப்பூர் மடத்துக்குளம், நீலகிரி ஃபார்வுட், கோவை மாவட்டம் சின்கோனா, திருவள்ளூர் சோழவரம், கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, ராணிப்பேட்டை வாலஜா, புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, மணல்மேல்குடி, ஈரோடு வரட்டுப்பள்ளம், மதுரை சிட்டம்பட்டி, கரூர் பஞ்சப்பட்டி, ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம், தஞ்சை அதிராமப்பட்டினம், நாமக்கல் ராசிபுரம், சென்னை அம்பத்தூர், புதுக்கோட்டை கிளாநிலை, அன்னவாசல், திருச்சி புல்லம்பாடி, சென்னை நுங்கம்பாக்கம், ஈரோடு கவுந்தம்பாடி, தஞ்சை ஒரத்தநாடு, ஈரோடு கொடிவேரி, நாமக்கல் மோகனூர், திண்டுக்கல் பழனி, கோவை வால்பாறை, திருச்சி தேவிமங்கலம், திருப்பூர் தாராபுரம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையாக புதுச்சேரியில் 32.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 27ஆம் தேதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது 29ஆம் தேதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 24ஆம் தேதியில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 25ஆம் தேதியில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 26ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 to 25 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 27ஆம் தேதியில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 28ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு